राधे कृष्णा। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो राधा गोपी नाथ भगवान की जय। अழகா ராதா மதன் மோகன பார்த்தோம், அழகா அனுபவிச்சோம். வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி, அத்வைதாச்சாரியார் கண்டெடுத்த மூர்த்தி, சனாதன கோஸ்வாமியை தேடிண்டு வந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல இருந்துட்டு அழகா ஒரு உப்பு வியாபாரிக்கு அனுகிரகம் பண்ண மதன் மோகன் இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல கரோலியில கோபால் சிங் அவர் கட்டின கோவில்ல ஆனந்தமா குதூகலமா சௌக்கியமா இருக்காங்க. கிருஷ்ணனுடைய திருவடி முதல் திருத்தொடை இல்லாட்டி இடுப்பு வரைக்குமான அந்த ரூபம் ஆசிட்டிஸ் அப்படின்றது ராதா மதன் மோகன். வஜ்ரநாபன் உத்தராவிடத்துல கேட்க, உத்தரா சொன்னா இவன் அப்படியே பகவானுடைய திருவடியிலிருந்து அப்படியே இருக்கான் அப்படின்னு சொன்னான். நேற்று கூட கேட்டிருந்தேன், இந்த கனக பிருந்தாவனம் அங்கதான் ராதா தாமோதர், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாத், ராதா மாதவன் எல்லாரும் இருந்தாங்க. இந்த கனக பிருந்தாவனம்ன்றது ஆரவல்லி மலைத்தொடர்கள், ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படின்னு பேர். அது ரொம்ப அழகா இருக்கும் நிஜமாவே. எவ்வளவு தூரம் ராஜபுத்திர வீரர்கள் நம்ம தேசத்திற்காக நம்ம தெய்வங்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கார்கள்னு பார்க்கலாம். ரூப கோஸ்வாமியுடைய சமாதி இருக்கிறது ராதா தாமோதர் கோவில்ல. அங்கதான் ராதா தாமோதரன், ராதா விருந்தாவன சந்திரன், ராதா மாதவன், ராதா செல்சிகன் வாழலாம் இருக்கா. ரைட்டா? இந்த ராதா கோபிநாதன் இந்த மூர்த்தியை பண்ணதும் வஜ்ரநாபன் தான். ஏன்னா இடுப்பளவு வரைக்கும் தான் மதன் மோகன ஒத்தண்டாள் நம்ம உத்தரா தேவி. ரெண்டாவதா ஒரு மூர்த்தியை பண்ணான். ரெண்டாவது மூர்த்தி பார்த்தது பகவான் இடுப்பிலிருந்து திருத்தோள்கள் வரைக்கும், அதாவது நாபி அந்த அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் அழகா இருக்கும். கிருஷ்ணனுடைய திருமார்புகள்லாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய திருமார்பு பார்க்கணும், மலையப்பனுடைய திருமார்பு, அனந்த பத்மநாபனுடைய திருமார்பு, வைத்தமாநிதியுடைய திருமார்பு நல்ல விசிபிளா பார்க்கணும்னா பாண்டுரங்கன், பத்ரிநாதன், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பி. அது அலங்காரம் இல்லாம பார்க்கணும், ரொம்ப அழகா இருப்பார் சுவாமி. நல்ல ஜோரான திருமார்பு, அந்த வக்ஷஸ்தலம்லாம் அப்படி இருக்கும். அந்த ஆண்மைத்தனம், அந்த மாஸ்குலைன் சொல்லுவா இல்லையா, பௌருஷம், புருஷத்தனம், அந்த திமிரு அந்த திருமார்பல தெரியும். அப்படி பாற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வெண்ண மாதிரி ஒரு ஹிருதயம். So soft, so lovable. ஒளிஞ்சு கிடக்குது, ஒளிஞ்சு கிடக்க லிட்டலா. அது
அவங்க பக்தியினாலே தான் உணர முடியும். அந்த சாஃப்ட்னஸ், இந்த லவ் அண்ட் கேர் அப்படின்னு சொல்ல, சாஃப்ட்னஸ் நான் சொல்றேன், லவ் அண்ட் கேர் சான்ஸே இல்லை தெரியுமா. இன் டீடைல்டு உங்க வாழ்க்கை அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஹிருதயம். அதே அதர்மம் பண்ணியாச்சுன்னா அது எரிமலையா கொதிக்கும். பிரஹ்லாதனை படாத பாடுபடுத்தினான்றதற்காகவே இரண்யகசிபு மேல எரிமலையா வந்தான். சீதா பிராட்டிய நோகடிச்சான்றதற்காகவே வெளுத்து வாங்கினான் அந்த திருமார்பன், ராவணனுடைய திருமார்பன். அந்த கோபம் உள்ளுக்குள்ள அந்த பக்த வாத்சல்யற்ற ஒரு கோபம் வரும் பாருங்க. நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, உங்களெல்லாம் தெரியாது. அந்த வாத்சல்யத்துல உள்ளேன்னு ஒரு எரிமலை வெடிச்சு வரும் பாருங்க. தன் பக்தர்கள் இடத்துல ஒரு ஏடாகுலம் பண்ணியாச்சு, தன் பக்தர்களை படாத பாடுபடுத்தியாச்சு அப்படின்னா அந்த கோபம் உக்ரம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு. நடுங்க விட்டுடும். நம்முடைய தற்பெருமை, அகம்பாவம், சுயநலம், கள்ளத்தனம், திருட்டுத்தனம், அதுலயும் ஒரு கோபம் வரும். பியாண்ட் இமேஜினேஷன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பியாண்ட் இமேஜினேஷன், புரியுதா? ஆனா அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு காதல் உண்டு தெரியுமா. அந்த காதல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காதல் பாகவதம் சொல்றது குறைச்சல், நாராயணியம் சொல்றது குறைச்சல், ராமாயணம் சொல்றது குறைச்சல், பிரபந்தங்கள் சொல்றது குறைச்சல், எல்லாம் ஓரளவுக்கு சொல்றா. அவ அனுபவிச்சிருக்கா. ஆழ்வார்கள், வால்மீகி, வேதவியாசர், நாராயண பட்டத்திரி எல்லாம் நல்லா அனுபவிச்சிருக்கா. வார்த்தைகள்ல கொடுத்தது மேபி 1%, 1%. ஆனா அனுபவிக்க முடியும். அந்த கம்ஃபர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருஷ்ண ஹிருதயம். அந்த கம்ஃபர்ட் 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 கம்ஃபர்ட், அதாவது கோபிகைகள் எல்லாம் சொல்லும் பொழுது தத் சுக சுகித்வம் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய சுகத்திற்காக இருப்பவர்கள். நிஜமாவே கிருஷ்ண ஹிருதயம் தன்னை சரணடைந்தவர்கள், தன்னிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணவர்கள், அவர்களுக்காக அந்த கம்ஃபர்ட் லெவல் பார்ப்பான் பாருங்க. உட்காரல இருந்து, எழுந்துக்கிறதுல இருந்து, நிக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, அவனோட அந்த மாதிரி கம்ஃபர்ட் லெவல்லாம் உலகத்துல வேற ஒருத்தரால யோசிக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தைய ஒரு பெற்ற தாய் எவ்வளவு கம்ஃபர்ட் ஆகும், அதை விட கோடி மடங்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன். அதெல்லாம் அனுபவிக்கணும் லைஃப்ல. கொஞ்ச நேரமாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துடணும். அதெல்லாம் 8க்கும் 7 பிறவிக்கும் பேசிட்டு இருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அது தரக்கூடிய விஷயங்கள்லாம் அற்புதம். அந்த கிருஷ்ண ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. திருப்பதி பெருமாளுடைய ஹிருதயம் அது ஒரு அழகு, ஸ்ரீரங்கநாதனுடைய ஹிருதயம் அது ஒரு அழகு. அப்ப அந்த ஹிருதயம் அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அந்த ஹிருதயம் வெளியும் அழகு, உள்ளேயும் அழகு. அந்த மூர்த்தி தான் கோபிநாதன். கோபிகள் அந்த கிருஷ்ண ஹிருதயத்துல தானே மயங்கர இல்லையா?
கிருஷ்ணனுடைய இடுப்பிலிருந்து கழுத்து வரை கோபிநாதன். திருவடி முதல் இடுப்பு வரை. The lower part of Krishna is மதன் மோகன். மன்மதனையும் மோகிப்பிக்கும்படியான ரகசிய அழகன். இந்த ஹிருதயம் இடுப்பிலிருந்து கழுத்து வரை கோபிநாதன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா 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 ஜீவனஸ்மரணம் கோபிகா கோபிகா. அப்படி அந்த கோபிநாதன் வஜ்ரநாபன் பண்ண இரண்டாவது மூர்த்தி. இந்த மூர்த்தியை ஒருத்தர் தேடினார். மது பண்டிட் கோஸ்வாமின்னு பேர். பிருந்தாவனத்தை ரொம்ப ஃபேமஸா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லப்படுறது 7 கோஸ்வாமிகளுடைய கோவில்கள் அப்படின்னு. அதுல ஒண்ணு இந்த ராதா கோபிநாதன். சரியா தூக்கத்தை இருந்து கேட்டா கூட கிருஷ்ண ஹிருதயம் தான் கோபிநாதன். அப்ப இவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவினுடைய ரொம்ப பிடிச்ச கதாதர பண்டிதருடைய சிஷ்யர். சரி, இன்னைக்கு கேள்வி, இந்த கதாதர பண்டிதர் எந்த மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருந்தா, எந்த ஊர்ல, அந்த மூர்த்தி யார், எங்க இருக்கா, கண்டுபிடிச்சு சொல்லுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேவரட் கிருஷ்ணன், அந்த மாதிரி ஃபேவரட் கிருஷ்ணன். ஒரு குழு கொடுக்கணுமா? உட்கார்ந்துட்டே புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணன். நான் மட்டும் உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிச்சு பார்த்துருக்கேன். அந்த மது பண்டிட் அவர் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். தேடுறார் 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 தேடுறார். ஒவ்வொரு நாளா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபிச்சு 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 தேடிட்டே ரொம்ப வருஷங்கள். ரொம்ப நாள் அந்த மூர்த்தி காணல. மதன் மோகன்லாம் கிடைச்சுட்டான். இப்படி தேடுறார் தேடுறார் தேடுறார். ஒரு ஸ்திதியில அவர் பார்த்தார், சாப்பாடை விட்டுட்டார். ஓன்னு அழுதுண்டே இருந்தார். எப்பொழுதுமே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வம்சி வட விருட்சம், வம்சி அப்படின்னா புல்லாங்குழல், வட அப்படின்னா ஆலமரம், வம்சி வட் மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இன் பிருந்தாவனம். அங்கே போய் இப்படி பார்த்துட்டு இருக்கு. அது ஜாலி. எனக்கு நிறைய இடங்கள் போவாங்க. வம்சி வட்டில் கூட்டம் இருக்காது. இன்னும் சொல்லலை வம்சி வட்டை பற்றி நம்ம சொல்கிறேன். வம்சி வட்டில் உட்காந்து மது பண்ணிடுவோன்னு அழுதுண்டு ஹரே ராம ஓன்னு அழுதுண்டுனா பொறாம கிடையாது. இந்த ஐடியா இது எப்படின்னா, நீங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு கோபத்துல புலம்பல் அப்படிலாம். இது வேற மாதிரி. கண்ணன் வேணும்ன்ற அழுகை. அதாவது கோபிகைகள் ராதாராணியை பார்க்கறதுக்கு முன்னாடி அழுக புலம்பின புலம்பல் அதெல்லாம் எனக்கு பெரிய விலை கிடையாது. கோபிகள் ராதாராணியோட சேர்ந்த பிறகு கோபிகா கீதம் பாடி அழுதா பாருங்க, அதான் அழுக. தன் மனஸ்காக ததாலாபாக
தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணான்யேவ காயந்தோ நான் ஆத்மாகாராணி சஸ்மருஹு அப்படின்னு அப்படி எழுதா இல்லையா, அந்த அழுதுட்டே இருக்க வம்சி வட்டத்திற்கு கீழே உட்காந்து ஜபிச்சுண்டு. அவருக்கு அவ்வளோ ஆசை தர கோபிநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு. அப்ப ஒரு பெரிய மழை வந்தது அவருடைய காலத்துல. அப்படி ஒரு மழை. அந்த மழையில யமுனையெல்லாம் உள்ள வந்து வம்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்ட விருட்சமே அப்படியே வேரோட சாஞ்செடுத்து வேரோட சாய்ந்தாச்சு. அப்படின்னு போயிடுது. அப்பெல்லாம் பெரிய கூட்டம் கிடையாது. இந்த இடத்துல அவ்வளவா பக்தர்கள் இருந்து பேசிட்டு அவ்வளவுதான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மழையெல்லாம் அடங்கிட்டு சில பக்தர்களுக்கு அந்த மது பண்டிதர் மாதிரி சில பேர். இப்போ அவர் கூடவே பத்மநாப பட்டாச்சாரியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அவரும் கதாதர பண்டிதருடைய சிஷ்யர். இந்த குருபாயின்னு சொல்லுவார். ஒரே குருவினுடைய சிஷ்யர்கள் மது பண்டிட்டு பரமானந்த பட்டாச்சாரியா. அவர் பார்த்தார், சரி இந்த பழைய அரச ஆலமரம் விழுந்தெடுத்து அதனுடைய ஒரு கலையை எடுத்து நடலாம், நட்டா கொஞ்சம் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்து இந்த வம்சி வர்றது எந்த இடத்துல இருந்து இந்த பெரிய ஆலமரம் விழுந்து கிடந்ததோ அந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தா பாதி மண்ணில் மூடி என்னமோ இருக்கு. என்னன்னு பார்த்தா கோபிநாதன். ஆனந்தம் அவருக்கு. ஆஹா, இதுதானே மது பண்டிட் தெரிந்து இருக்கா அப்படின்னு சொல்லி மது பண்டிட்ட கூட அவர் 2 பேரும் எடுத்தா. அழகன்னா அழகன் கோபிநாதனாச்ச. जय बोलो गोपीनाथ भगवान की जय. गोपी जन वल्लभ, गोपी जन वल्लभ அப்படின்னு முகுந்தமாலா குலசேகராயவா சொல்வார். அழகா இருக்கும். ஆனந்தம் ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார் மது பண்டிதாகா. ஏ கோபிநாதா. அது அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கோபிநாதனை தேடிட்டு இருந்தாரோ அங்கதான் இருந்தான் பய. இவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காகவே ஒரு மழையை கொட்டி இந்த பழைய ஆலமரத்தை வேரோட பிடுங்க இழுத்துட்டு போக வச்சு யமுனைய உள்ளிருந்து தன்னை வெளிப்படுத்தினார். சமயத்துல புயல், மழை, மரங்கள் முறிஞ்சு விழுறது, இதுலயும் ஏதோ ஒரு பக்த ரகசியம் ஒளிஞ்சுதான் இருக்கு. சூப்பர். இப்ப ஏழு மேல ஏழு புயல் எல்லாம் மழையில எல்லாம் ஒரு மரமே அப்படி தலை அப்படியே விழுந்தாச்சு, வேர் பிடுங்கிண்டு அப்ரூட்டர் சொல்வா இல்லையா, வேரோட பிடுங்கிண்டு வந்துடுத்து. பார்த்தா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சின்று இருந்தான். எந்த இடத்துல இவன் வேணுகானம் பண்ணி கோபிகைகள் எல்லாம் வந்தார்களோ அந்த இடத்திலேயே கிடைச்சான் கோபிநாதன். அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா அவனை எடுத்துட்டு போய் ஒரு பஜன் குட்டியில உட்கார்ந்துட்டு இருந்தார் மது பண்டிட். இன்னைக்குமே அந்த பஜன் குட்டீரம் இருக்கு. அங்க வச்சு கோபிநாதர் அழகா பக்கத்துல வச்சு இவனுக்கு அழகா பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பண்ணான். இப்படிதான் இந்த கோபிநாதன் கிடைச்சான். இன்னும் கதை இருக்கு அவனோடது. நான் கிடைச்ச கதையை சொல்லிட்டேன். ஓகே, மது பண்டிட் அவருக்கு தான் கிடைச்சான். வம்சி வட்ல தான் இவன் கிடைச்சான். ஓகேவா? ராதா மதன் மோகன் கிடைச்சது அத்வைத வட். அதுக்கப்புறம் பரசுராம் சௌதி அவருடைய வீட்டிலேருந்து அப்படி. இவன் வம்சி வட்,
முதல்ல பார்த்தது பத்மநாப பட்டாச்சாரியா, இவனை தேடினது மது பண்டிட். ஓகேவா? மீதி விஷயம் நாளுக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो वंशी वट की जय, जय बोलो श्री पद्मनाभ आचार्य की जय, जय बोलो मधु पंडित की जय, जय बोलो राधा गोपीनाथ भगवान की जय, जय बोलो महाराजा वज्रनाभ की जय. राधे कृष्णा.